எடுத்து இது தேனாட்டு இருக்குங்க. சரிங்களா? செந்தூராலேயே இது ஒரு வெரைட்டிங்க, சக்கரை குட்டி செந்தூரா. அதாவது இது வந்து எலுமிச்சம்பழத்தோட ஒரு துளி தானே பெருசா இருக்குதுங்க. பட்டா எடுக்குங்க டேஸ்ட். இதெல்லாம் நம்ம அவருக்கு எடுத்து போட்டு கொடுத்த வெரைட்டி. நீங்க போட்டு கொடுத்த வெரைட்டிங்களா? ஆமாங்க, அவர்கிட்ட ஒரு 30 வெரைட்டி இருக்குங்க காட்டில். இது ஒரு வெரைட்டிங்க, இது ஒரு வெரைட்டி, இது ஒரு வெரைட்டி. இதெல்லாம் சக்கரை குட்டியினுடைய பல வெரைட்டிகள். இதெல்லாம் கேரளாவில் போய் நானும் ராஜேஷும் ரோட்ல இருக்கிற மரத்துல பொறுக்கிட்டு வந்தா. சோட்டு மரம் நம்ம ஊர்ல புளி மரம் இருக்கிற மாதிரிங்க ரோட்ல ஒரு 2-3 மரத்துல பொறுக்கினது இந்த வெரைட்டி. ரோட்டோரத்தில் அப்படியே காய்ச்சி கொட்டி கிடந்தது. என்னடா இத்தனை காய்ச்சி கொட்டி கிடக்குது அப்படின்ட்டு போய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா சரியான டேஸ்ட்டுங்க. ரோட்ல தான் பொறுக்கணும் 2017. இது ஒரு வெரைட்டிங்க, இது ஒரு வெரைட்டிங்க, இது ஒரு வெரைட்டி, இது கூட சேர்ந்தது. இது ஒரு வெரைட்டி. அப்புறம் இந்த நீலக்காயா இருக்குது பாருங்க, இது ஒரு வெரைட்டி, இது ஒரு வெரைட்டி, இது ஒரு வெரைட்டிங்க, இது ஒரு வெரைட்டி, இது ஒரு வெரைட்டி, இது கூட சேர்ந்தது. இது ஒரு வெரைட்டி. அனைவருக்கும் வணக்கம். வகை வகையான மாம்பழம். இது வந்து நண்பர் அருள் பிரகாஷ் வந்து டேனிஷ்பேட்டையிலிருந்து நம்மளுக்கு அனுப்புனதுங்க. இந்த செடியெல்லாம் வந்து நம்ம 2018 அவருக்கு கொடுத்தோம். 2018 கொண்டு போய் நட்டு இப்போ நல்லா காய்க்குதுங்க. வித்தியாசமான மாம்பழங்கள், வித்தியாசமான சுவையில பாருங்க எத்தனை வெரைட்டி இருக்குதுன்னு. 1 2 3 4 5 6 7 8 9 10 வெரைட்டி நம்மளுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்காரு. நீங்க கேட்டால் அனுப்புவாருங்க. அருமையான வெரைட்டிக எல்லாம். இதுகெல்லாம் வந்து மிந்தி நம்ம சாப்பிட்டது. இந்த மாதிரி மாம்பழம் எல்லாங்க நம்ம சின்ன பையனா இருக்கையில், அதாவது இப்போ 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாம் ஒரு 10 வயசா இருக்கும்போது இந்த மாதிரி மாம்பழம் எல்லாம் சந்தைக்கு வருமுங்க. அது பேரே தெரியாது, அப்படி வகை வகையா வந்துட்டு இருந்தது. அப்படி நிறையா வெரைட்டியில சாப்பிட்டோம். ஆனால் இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் சுருக்கி போட்டாங்க. என்ன பங்கனப்பள்ளி, இமாம்பசந்து, அல்போன்சா, ஜேப்பு, செந்தூரா கிடைக்குது. அப்புறம் அந்த கிளிமூக்கு மாங்காய், இதோட சரிங்க. மற்ற வெரைட்டி எல்லாம் இல்லாமல் போயிடுது. இதெல்லாம் வந்து கேரளாவில் போய் நானும் நண்பர் ராஜேஷ் 2 பேரும் அங்கே ஒரு 3 நாள் தங்கி இருந்து, அங்கே மகேஷ்னு ஒரு நண்பர் இருக்கிறாருங்க, அவர் வீட்டில் தங்கி ஒவ்வொரு வீடாக போய் கேட்டு அப்படி கலெக்ட் பண்ணி கொண்டு வந்ததுங்க. பாருங்க, இந்த சிகப்பா இருக்கிற மாம்பழம் எல்லாம் ரோட்ல பொறுக்கிட்டு வந்தோம். ரோட்டோரத்தில் இருக்கு ரோட்டு மரம். இது பெரிய மரமுங்க, பாலக்காட்டில் இருக்குது. ரோட்டோரத்துலேயே அந்த மரத்தில் காய்ச்சி கீழே கொட்டி கிடந்தது. போய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்தது. சரி, இதை ஒரு மூட்டை வலிச்சுட்டு போகலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து போட்டு கொடுத்தது தான் இந்த மாம்பழமுங்க. செந்தூரா மாதிரியே இருக்குது, ஆனால் இது வேறு வெரைட்டி. அருமையான சுவையாக இருக்குமுங்க. இந்த ஒரு அவர்கிட்ட வந்து ஒரு 30 வகையான மாம்பழம் இருக்குதுங்க. 30 வகையான மாம்பழம் காய்க்குது. இல்லை காப்புக்கு வந்து பழுக்க தொடங்கிருச்சுங்க. உங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு மினிமம் ஒரு 10 கிலோ ஆர்டர் போட்டிங்கன்னா பார்சலில் உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவாருங்க. இல்லை நேரில் பார்க்குறதுனால அவர் போய் பார்த்துக்கலாம். அவர் நம்பர் கீழே கான்டாக்ட் நம்பர் போடுறேங்க. நேரில் வேணாலுமே போய் மாந்தோப்பு பார்த்துட்டு பழம் வாங்குறவங்க சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் நேரில் போய் வாங்கிக்கலாம். இப்போ சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி தூரமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்சல் போட்டுருவாருங்க. எனக்கு பஸ்ஸில் கொடுத்து விட்டாரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுங்க. முந்தா நேரத்தே கொடுத்தாரு. நம்மளால் வீடியோ எடுக்கிறதுக்கு வானா வரல. இவனுக்கு இதுக்கு மேலே விட்டா இதாகி போயிருந்தது. ஆளை பிடிச்சி ஃபோன் அடித்து கூப்பிட்டு எடுத்துகிட்டு இருக்குதுங்க. இந்த வருஷமும் நம்மக்கிட்ட ஒரு 15-20 வெரைட்டியாட்டா மாங்கன்று கிடைக்கி எல்லாம் இப்போ அது இருக்குதுங்க. இப்போ இந்த வருஷம் போட்டும் இருக்கிற அந்த சைடில் மாங்காய் கொண்டு வந்து போட்டிருக்கு பாருங்க, கிளிமூக்கு மாங்காய், அந்த பக்கம் மல்கோவா மாம்பழம் எல்லாம். அதனால் வந்து இந்த மாம்பழம் எல்லாம் எப்போங்க எல்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொடுத்துட்டு போகணும்ல. நம்மளை மட்டும் சாப்பிட்டு இன்னைக்கு எல்லாம் ஒட்டு செடி வச்சு பழைய வெரைட்டி எல்லாம் முடிச்சிட்டோம். ஆனால் வந்து அவங்களுக்கு என்னன்னே தெரியாமல் போயிருக்குங்க. இதுக்கெல்லாம் பேரே தெரியாத மாம்பழம். இந்த மாங்காய் வந்துங்க எங்கே எடுத்தோம்னா வந்தவாசியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேங்க. இந்த மாம்பழம்னு இந்த ஊதா கலராட்டு இருக்குது பாருங்க, இந்த மாம்பழம். இது இந்த மாம்பழமும் வந்தவாசியில் கார்த்தின்னு ஒரு நண்பர் இருந்தாருங்க. அவங்க கார்த்தியோடது இந்த மரம் வந்து அவங்க பெரியப்பா ஓடுதுங்க. பக்கத்துலேயே பெரியப்பா தோட்டம், அங்கிருந்து எடுத்துகிட்டு வந்தா. ஆனால் இந்த மரத்தை வந்து இப்போ கார்த்தியோட தம்பிக்கு
பங்கு பிரிச்சதுல இந்த மரம் இருந்த நிலம் வந்து கார்த்திக் தம்பிக்கு போய் அவர் அறுத்து போட்டார் மரத்தை. அதெல்லாம் 70 80 வருஷத்துக்கு முன்னாடி தாத்தா காலம் பாட்டங்காலத்தில் வச்ச மரமாக இருக்குங்க. அது அவங்க கிணத்து மேட்லேயே இருந்தது. இனி இந்த வெரைட்டி எல்லாம் நம்மளுக்கு கிடைக்காதுங்க. ஒன்று அருள்கிட்ட இருந்து தான் வாங்கிக்கணும். அது இன்னும் கொஞ்சம் மரம் முத்தோன்னு இப்போ எல்லாம் சின்ன மரமாக இலை மரமாக இருக்கிறதுனால வித்தெடுத்து போட்டால் ரிசல்ட் நல்லா இருக்காதுங்க. அந்த மாதிரி இந்த வருஷம் இருக்குது, அடுத்த வருஷம் போய் பார்த்தா அந்த மரம் இருக்காது. அப்படி நான் எடுத்து போட்ட மரங்கள்லேயே இன்றைக்கெல்லாம் திருப்பி இல்லை. ஒரு வெள்ளை கொய்யா வெரைட்டி போட்டு அடுத்த வருஷம் போய் பார்த்தா மரத்தையே வெட்டிட்டாங்க. அவர்கிட்ட இருந்து தான் நம்ம வாங்கிக்கணுங்க. அது மாதிரி தான் எடுத்து கொஞ்சம் மீட்டு வச்சோம்னா தப்பிச்சிருக்கலாம். என்னதான் வந்து இந்த ஹைப்ரிட்டு இந்த மாதிரி இதை சாப்பிட்டா வயிறு நிறையுமே தவிர அது சத்தே எதுவும் இல்லை ஹைப்ரிட்லையெல்லாம். இது நம்மாழ்வார் வீடியோ போய் பாருங்கள். நம்மாழ்வார் சொன்னதை ஃபாலோ பண்ண எல்லா நோயிலிருந்தும் வெளியில் வந்துடலாம். எல்லா பிரச்சனைக்கு காரணம் உணவு தாங்க. அப்புறம் மாங்காய் மரத்துக்கு 5 தடவை மருந்தடிச்சு அந்த பழத்தை பொறிச்சு கல்லை வச்சு பழுக்க வச்சு அந்த பழம் சாப்பிட்டா அப்புறம் என்ன வயிற்றால தான் போகும், வயிறு வலிக்கத்தான் செய்யும். எதாக இருந்தாலும் இயற்கையாக வரணும் இல்லைங்க. இதுக்கெல்லாம் எந்த மருந்தும் அடிக்கிறதில்ல, நேச்சராக அப்படியே அதுவாக வர்றது தான். அது வேறு கனஜீவாமிரதம் ஜீவாமிரதமெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. சுவை வந்து பட்டை கலப்புங்க. ஒரு பழத்தை சாப்பிட்டுக்கா. தோலே அப்படியே போகுதுங்க. தோலே வந்து சும்மா பேப்பராட்ட மெல்லிஸு. நாரே இல்லைங்க, லைட்டாக நார் இருக்குது. தோலே மெல்லிஸு. மனம் வந்து அந்த நாட்டு மாங்காய் மனமுங்க சூப்பராக இருக்குது. அதனால் நீங்களும் வாங்கி சாப்பிட்டு எனக்கு கீழே கமெண்டில் போடுங்க எப்படி இருந்தது அப்படின்னு. அருமையாக இருக்குது. அவர்கிட்ட ஒரு 10 எத்தனை வெரைட்டி வந்திருக்குன்னு தெரியல, நம்மளுக்கு 10 அனுப்பிச்சிருக்காரு. எப்படியும் ஒரு 20 வெரைட்டியாவது காய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நேரில் போனாலும் சரி, இல்லை அவர் நம்பர் கீழே போடுறேன், அதுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு அவரை அனுப்ப சொல்லுங்கள். ஒரு 10 கிலோவாவது வாங்குங்க. அப்புறம் தான் அனுப்புகிற கூலியாவது கட்டு. 2 கிலோ 3 கிலோவெல்லாம் கேட்டால் அதுக்கு பொறிச்சு அப்புறம் அதுக்கு பார்சல் போடுறதுக்கு அவருக்கு கொஞ்சம் தூரமாக வந்து தான் பார்சல் போடுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து ஒரு 10 கிலோ ஆர்டர் போட்டிங்கன்னா அவர் வந்துட்டு போகிறதுக்கு அந்த பொறிச்சு கொடுக்குறதுக்கு ஒரு ஏதோ பணம் கிடைக்குங்க. வாங்கி சாப்பிட்டு சொல்லுங்கள். அதுக்கு மேலே பேசிகிட்டே இருந்தால் அதில் ஒன்றும் இருக்காது. சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கும் தெரியும். சாப்பிட்டு கீழே கமெண்ட் போடுங்க. நன்றி, வணக்கம்.